பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன் கொம்பை உயர்த்துவேன் என்று சொல்லி ஆவியானவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சங்கீதம் 92:10, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவாராம். நிறைய சூழ்நிலைகள்ல நம்மளுடைய உயர்வு, அதாவது நம்முடைய மேன்மை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அநேக பேர் நம்மை அப்படி தரந்தாழ்த்தி பேசுறாங்க, நம்மள நிறைய பேர் முன்னேற விடாம தடை பண்றாங்க அப்படிலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதை பத்திலாம் கவலைப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், உன் கொம்பை நான் காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ மற்றவங்க உங்களை தட்டி வச்சதுனாலையோ, மற்றவங்க உங்களை இழிவா பேசுனதுனாலையோ, அல்லது உலகத்துல நீங்க தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறதுனாலையோ நீங்க ஒரு நாளும் ஆண்டோடைய பிள்ளை இல்லை அப்படிங்கிற அங்கீகாரத்தை உங்களால் பெற முடியாது. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார் என்று சொல்லி சொன்னால் உங்களுடைய தலையை அபிஷேகம் பண்ணி புதிய எண்ணெயினால் உயர்த்துவார். உயர்த்தும் போது நிறைய பேருக்கு வயிற்றெரிச்சலாக இருக்கும். சில பேர் சில சூழ்நிலைகளில் உங்களை இகழ்ந்திருப்பாங்க. நீலாம் உருப்படவே மாட்ட, நீ தான் உன் குடும்பத்தில் ஒன்றுமே இல்லாத லாய்க்கில்லாத ஆள், உன்னைய வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, உன் பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் இல்லை, உன் கணவருக்கு பிரயோஜனம் இல்லை, உன் மனைவிக்கு பிரயோஜனம் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் வேலை பார்க்குற இடத்துல பிரயோஜனம் இல்லை, யாருக்குமே நீ பூமிக்கு பாரமாக இருந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் பிடிச்சி திட்டியிருப்பாங்க. ஏன் இவன் வாழ்கிறான், இவன் இல்லாமல் போனால் நல்லா இருக்குன்னு திட்டுவாங்க. ஆண்டவர் சொல்றார், கவலைப்படாத, உன் கொம்பை உயர்த்துகிற நாள் வருகிறது. நீ எனக்காக பிரயாசப்பட்டு இருக்கல மகளே, மகனே, கர்த்தர் உன் கொம்பை உயர்த்தி உன் மேலே எண்ணெயின் அபிஷேகத்தின் தைலத்தை ஊற்றி உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி ஆவியான தீர்க்க தரிசனம் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.